சற்று முன் வெளியானது டைம்ஸ் நவ் நிறுவனத்தின் எக்ஸிட் போல் முடிவுகள். தமிழகத்தில் அடுத்து ஆட்சியை பிடிக்கப் போவது யார்? யார் யாருக்கு எத்தனை தொகுதிகளில் வெற்றி கிடைக்கும்? விஜய் வாங்கப் போகும் வாக்கு சதவீதம் என்ன? அல்லது விஜய் எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறப் போகிறார் என்பது குறித்து முழுமையாக வெளியான எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு முடிவுகள். சற்று முன் உச்சக்கட்ட பரபரப்பு. அதாவது தமிழக அரசியலில் தற்போது வாக்குப்பதிவுகள் முடிவடைந்து மே 4ஆம் தேதியன்று என்ன ரிசல்ட் வரப்போகிறது என்பதை தமிழக மக்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றனர். அதே சமயம் மே 4ஆம் தேதி வெளியாகப் போகும் ரிசல்ட் ஒருபுறம் இருந்தாலும் எக்ஸிட் போல் என சொல்லப்படும் வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் ஓரளவுக்கு மே 4ஆம் தேதிக்கான ரிசல்ட்டை சொல்லிவிடும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் எக்ஸிட் போல் என்பது வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பாக இருப்பதால் வாக்களித்த நபர்கள் தாங்கள் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அடிப்படையாக வைத்துதான் கூற இருக்கின்றனர். அதன் அடிப்படையில்தான் இந்த வாக்குப்பதிவுக்கு பிந்தைய வாக்கெடுப்பு நடைபெற்றிருக்கும். ஆகவே இந்த எக்ஸிட் போல் முடிவுகள் என்பது கிட்டத்தட்ட உண்மையான முடிவுகளை ஒட்டியே இருக்கும். கடந்த தேர்தலில் கூட எக்ஸிட் போல் முடிவுகள் கிட்டத்தட்ட சரியாக இருந்தது. அந்த வகையில் தற்போது இந்த சட்டமன்ற தேர்தலில் யார் ஆட்சி அமைக்கப் போவது, யார் முதல்வராகப் போவது, யாருக்கு எத்தனை சதவீதம் வாக்குகள் கிடைக்கும், குறிப்பாக இந்த தேர்தலின் மையப்புள்ளியாக இருக்கும் விஜய் வந்துட்டு எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறுவார், எத்தனை சதவீதம் வாக்குகளை பெறுவார் என்ற அந்த ஒரு துல்லியமான முடிவுகள் தற்போது இந்த ஒரு கருத்து கணிப்புகளில் வெளியாகி இருக்கிறது. அதிலும் இந்த முறை பெருவாரியான தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளில் திமுக தான் வெற்றி பெறும் என்று பல கருத்து கணிப்புகள் கூறி வந்தது. அதே போல என்னதான் விஜய் என்ற அலை தமிழக சட்டமன்ற தேர்தலில் இந்த முறை வீசினாலும் எப்போதும் போல முதல் 2 இடத்தில் திமுக அதிமுக கட்சிகள் தான் இருக்கும் என்றும் கருத்து கணிப்புகளில் வெளியாகி வருகிறது. அதாவது முதல் இடத்தில் திமுகவும் 2வது இடத்தில் அதிமுகவும் இந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்கு சதவீதத்தை கைப்பற்றும் என்றுதான் வாக்குப்பதிவுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளில் பெரும்பாலான கருத்து கணிப்பு நிறுவனங்கள் கூறி வந்தது. இந்த நிலையில்தான் அப்படிப்பட்ட சூழலுக்கு மத்தியில் வாக்குப்பதிவு தொடங்கியது. இந்த வாக்குப்பதிவின் போது தமிழகம் இதுவரை பார்த்திடாத ஒரு சம்பவத்தை முதல் முறையாக பார்த்தது. அதாவது 85% அதிகமான வாக்கு வங்கியை தொட்டது தமிழக அரசியல். இதுதான் தமிழக அரசியலில் முதல் முறை. இது எஸ்ஐஆரால் தான் இவ்வளவு வாக்கு சதவீத வித்தியாசம் என்று சிலர் கூறினாலும் அதுதான் வாக்குப்பதிவு அதிகரித்ததற்கு முழு காரணமும் என்று சொல்ல முடியாது. எஸ்ஐஆர் என்பது ஒரு சிறிய காரணம் மட்டும்தான். அதற்கு எத்தனையோ உதாரணங்கள் இருந்தாலும் கூட ஒரு முக்கியமான சிறிய உதாரணம் என்பது எஸ்ஐஆர் என்பது இந்த தேர்தலில் புதிதாக வந்தது ஒன்றும் கிடையாது. இதை அனைவரும் முதலில் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். எஸ்ஐஆர் என்பது ஒவ்வொரு தேர்தலிலும் நடைமுறைப்படுத்தி கொண்டேதான் வரப்படுகிறது. இந்த தேர்தலில் எஸ்ஐஆர் என்பது குறைந்த நாட்களில் அமல்படுத்தப்பட்டதால் தான் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தில் பல கட்சிகள் போராடியதே தவிர எஸ்ஐஆருக்கு எப்போதும் எந்த கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிக்கவும் முடியாது. எஸ்ஐஆர் என்பது ஒவ்வொரு தேர்தலின் போது வழக்கமாக கடைபிடிக்கப்படும் ஒரு முறையாகும். அதாவது கடந்த தேர்தலில் வாக்களித்தவர்களில் நிறைய பேர் இறந்து போயிருக்கலாம், அல்லது அவர்களது ஊரை மாற்றி வேறு ஊருக்கு சென்றிருக்கலாம், வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கலாம், அல்லது வேறு ஏதேனும் ஒரு சில வகையில் அவர்கள் இந்த முறை வாக்களிக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம். அதுபோன்ற வாக்காளர்களை கண்டுபிடித்து அவர்களை நீக்குவதுதான் எஸ்ஐஆரின் கடமையாகும். ஆகவே ஒவ்வொரு தேர்தலிலும் இந்த எஸ்ஐஆர் அமல்படுத்தி கொண்டேதான் வருகிறது. அதே சமயம் இதற்கு முன்பு தமிழக அரசியலில் எத்தனையோ முறை ஆன்டி இன்கம்பன்சி என சொல்லப்படும் ஆளும் கட்சிக்கு எதிரான அலை என்பது உச்சபட்சமாகவும் இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட தேர்தல்களிலும் எஸ்ஐஆர் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்போதும் கூட இந்தளவுக்கு வாக்கு சதவீதம் தமிழக அரசியலில் பதிவானதில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதிலும் குறிப்பாக கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் 12% வாக்கு வித்தியாசம் என்பது அதிகரித்திருக்கிறது. இதற்கு முன்பு இந்தளவுக்கு எந்த ஒரு தேர்தலிலும் வாக்கு சதவீதம் அதிகரித்ததே கிடையாது. அதுவும் அந்தந்த தேர்தல்களில் ஆளும் கட்சி மீதான அதிருப்தியும் அதே சமயம் எஸ்ஐஆரும் இருந்திருக்கிறது. ஆகவே இந்தளவுக்கு வாக்கு சதவீதம் என்பது இதற்கு முந்தைய எந்த ஒரு தமிழக அரசியல் தேர்தலிலும் பதிவானதில்லை என்பதை மறுக்கவே முடியாது. அதனால்தான் இந்த தேர்தல் என்பது வாக்குப்பதிவுக்கு பிறகு திடீரென பரபரப்பாக மாறியது. ஆகவே இந்தளவுக்கு மக்கள் எழுச்சியாக வந்து வாக்களித்ததற்கு என்ன காரணம் என்ற கேள்விகளும் எழுந்தது. அதற்கு பதில் சொல்லும் விதமாக தற்போது இந்த ஒரு நிறுவனம் வெளியிட்ட வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளின்படி இப்போதும் திமுக தான் முன்னிலையில் இருப்பதாகவே தெரிகிறது. திமுகவை பொறுத்தவரையில் இந்த ஒரு எக்ஸிட் போல் கருத்து கணிப்பின்படியும்
110 முதல் 128 இடங்களை கைப்பற்றும் என்றும், அதிமுகவை பொறுத்தவரையில் 62 முதல் 71 இடங்களை கைப்பற்றும் என்றும், விஜயின் கட்சியை பொறுத்தவரையில் 1 முதல் 6 தொகுதிகளை கைப்பற்றும் என்றும் இத்தகைய கருத்து கணிப்புகளில் தெரிய வந்துள்ளது. அதே சமயம் இதில் திமுகவின் வாக்கு சதவீதம் 37% வரையிலும், அதே சமயம் இதில் திமுகவின் வாக்கு சதவீதம் என்பது 37% வரையிலும் வரலாம் என்றும், அதிமுகவின் வாக்கு சதவீதம் 35% வரையிலும் இருக்கலாம் என்றும், விஜயின் வாக்கு சதவீதம் 17% வரை இருக்கும் என்றும் கருத்து கணிப்புகளில் சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே வாக்குப்பதிவுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளிலும் சரி, இப்போது வெளியாகி கொண்டிருக்கும் வாக்குப்பதிவுக்கு பிந்தைய இதுபோன்ற கருத்து கணிப்புகளிலும் சரி, இந்த முறை ஆட்சியை அமைக்கப் போவது திமுக தான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் விரிவாக கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.